श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல சங்கேதம் யாரோ ஒரு மனுஷனால இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படிலாம் சொல்லப்பட்டது கிடையாது. அதனால இது விற்பத்தி சாபேட்சம் இருக்கு. ஒரு விற்பத்தி இந்த சப்தத்துக்கு இந்த பொருள் தெரிஞ்சுக்கிறது இருக்குது. ஆனால் அது மனுஷனால கல்பிக்கப்பட்டது அல்ல, ஈஸ்வரனாலையும் கல்பிக்கப்பட்டது அல்ல அப்படின்னு பிரமாணத்தெல்லாம் வச்சு சாதிச்சுட்டாரு. இப்போ அதுக்கு பேர்ல இப்போ ஆக்ஷேபம். பிராபாகர மீமாம்சகன்ட்டு ஒரு மீமாம்சகன் இருக்கான், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ அவ என்ன சொல்றா, சப்த விற்பத்தி எப்படி வரும், ஒரு சொல் அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தம் எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு கேள்வி வரும். அத சுவாமி எம்பெருமானார் வித்யாசாரிகளத்துல விவரமா சாதிச்சிருக்க. அத நடாதூரம்மாள் தத்துவசாரத்துல ஸ்லோக ரூபமா சாதிச்சார். சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில அத மாதிரி தத்துவமுத்தா கலாபத்துல ரெண்டுத்திலையும் ரொம்ப அற்புதம் பண்ணி வச்சிருக்கார். ரொம்ப அற்புதம் பண்ணி வச்சிருக்கார். நிறைய விதங்கள்லாம் காமிச்சு சாதிக்கிறார். இங்கேயும் ஒரு 4-5 வரப்பு வருது. இப்போ அதுல வித்யாசாரிகரணத்துல ஸ்ரீபாஷகாரர் என்ன பண்ணார், அந்த கிரமமே மெத்தடாலஜி ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல மங்கள ஸ்லோகம் அகில பவன ஜென்மன் சாதிச்சார், அது பெருமாளுக்கு பிரணாமங்கள். அடுத்தது ஆச்சாரியர் பராசரர், அவருடைய குமாரர் வியாசர், அவரை பத்தி எல்லாம் சொல்லி தான் என்ன சொல்றோன்றதை சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு அந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான் சூத்திரார்த்தம் சாதிச்சார். அந்த சூத்திரார்த்தம் சாதிச்ச உடனே அத அத்வைதிகள், பாஸ்கர வேதாந்திகள், யாதவ பிரகாஷால் இவெல்லாம் ஆக்ஷேபம் பண்றது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு லகு பூர்வபக்ஷம், லகு சித்தாந்தம் அப்படின்னு 2 சாதிச்சார். அதன் பேர்ல மகா பூர்வபக்ஷம்னு ஒண்ணு, அத்வைத மதத்தை முழுக்க 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 அனுவாதம் பண்ற, எல்லாத்தையும் சாதிக்கிறது. அது அத்தனையும் மகா சித்தாந்தன்றதுல கண்டனம் பண்றது. மகா பூர்வபக்ஷம் சொல்லி மகா சித்தாந்தம் கண்டனம் பண்றார். இது அங்க சூத்திரகாரர் அத்வைத கண்டனத்துல பிரவர்த்திக்கல, சூத்திரகாரர் அத்வைத கண்டனத்துக்கு பிரவர்த்திக்கவே இல்லை. ஆனால் பாஷ்யக்காரரோ அத்வைதிகள் என்ன சொல்றான்றத கண்டனம் பண்ணணும்ட்டு சாதிச்சுட்டார். மகா பூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம்னு அது ஒரு 80 பக்கம் 100 பக்கம் இருக்கும். அதற்கு கூடார்த்த சங்கிரகம் தத்த இதுல சிவபிரகாசி 200 பக்கத்துக்கு மேல வியாக்கியானம். தத்தீக்கையில முழுக்க கிடைக்கல, வித்யாசாதிகரணம் பாதிதான் கிடைச்சிருக்கு. அதுக்கே 200-300 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்றார் சுவாமி. கூடார்த்த சங்கிரகம்னு பெரிய பிரகால சுவாமி, அபிநவ ரங்கநாத சுவாமின்னுட்டு இப்ப இருக்கிறவர் வாகீச சுவாமி, அதுக்கு முன்னாடி இருந்தவர் அபிநவ ராமானுஜ சுவாமி, அதுக்கு முன்னாடி அபிநவ ஸ்ரீனிவாச சுவாமி, அவருக்கு முன்னாடி அபிநவ ரங்கநாத சுவாமின்னு நடந்திருந்தார். அந்த மகான் 1000 பக்கத்துக்கு முதல் அதிகரணத்துக்கு வியாக்கியானம் பண்றார் வித்யாசாரிகரணத்துக்கு. அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதுல கடைசியில இந்த அத்வைத கண்டன மகா சித்தாந்தம் முடிஞ்ச உடனே ஜிக்ஞாசாதிகரண ரச்சனா அப்படின்னு சொல்வார். சூத்திரகார திருவுள்ளம் எது அப்படின்னு சொல்லணும். அதுல பிராபாகரன் பூர்வபக்ஷியா இருப்பான். பிராபாகர மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னு அதை விவரணம் பண்ணி விளக்கமா சாதிச்சு அதை கண்டனம் பண்றக்க சூத்திரகாரர் திருவுள்ளத்தை அறிஞண்டு எபெருமானார். அந்த பிராபாகரன் என்ன சொல்றான்னு பாருங்க. சுத்த மீமாம்சகன் பேரு பிராபாகரன். நம்ம பாஷ்யக்காரர்களே பிராபாகரன் சொல்றத நிறைய ஏத்துட்டு இருக்கு. அது எதுல ஏத்துட்டா வேற விஷயங்கள். இந்த விஷயத்துல பாஷ்யக்காரர் பிராபாகரன் சொல்றதை ஒத்துக்கல. அதாவது விற்பத்தி எப்படி வரும்ன்றது ஏத்துக்கவே இல்லை. அவ சொல்றதை ஏத்துக்க.
இப்ப அவன் எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னாக்கா, காரியத்துலதான் உற்பத்தி வரும், காரியத்துலதான் உற்பத்தி வரும்னு சொல்றான். இப்ப உதாரணம் சொன்னா புரியும். சம்ஸ்கிருதமே தெரியாது, எதுவும் தெரியாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு எஜமானன் என்ன பண்றான், தன்னுடைய சேவகனை பார்த்து காம் ஆணைய மாட்டை ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சேவகன் என்ன பண்றான், வேலைக்காரன் போய் மாட்டை இழுத்துன்னு வரான். திருப்பி காம் பதான மாட்டை கட்டி போடு அப்படின்றான். மாட்டை கட்டிடுறான். இப்ப ஒத்த எஜமான், என் வேலை செய்யறவன் சேவகன், கட்டளை இட்டவன் எஜமானன், வேலையை செய்யறவன் சேவகன், வேலைக்காரன். இங்கே அதெல்லாம் அர்த்தம் தெரியாம பார்த்துட்டு இருக்கான் ஒரு பையன். அவன் என்ன பண்றான்னாக்கா, ரெண்டு இடத்துல காம் காம் மாட்டை மாட்டை அப்படின்னு வந்தது, ஆனால் ஒரு இடத்துல ஆணையன் வந்தது, அவன் எழுத்துன்னு வந்தான். பதானன் வந்தது, கட்டி போட்டுட்டான். இப்ப ஒரு கிரியையா இருந்ததுன்னா தான் அவன் என்ன பண்றான்னாக்கா, புரிஞ்சுண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான். காரிய ரூபமா பிராக்டிக்கலா எதுவும் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சுலபமா அர்த்தம் ஆயிடும். அதனால காரியார்த்தத்துலதான் சக்தி வரும், உற்பத்தி வரும். இதுக்கு விருத்த விவகாரம்னு பேர். விருத்த விவகாரம் தெரியவா, வயசானவா, ஞானத்தோட சேர்ந்தவா, இவெல்லாம் பண்றது விருத்த விவகாரம்னு பேரு. இந்த விருத்த விவகாரத்தினாலதான் ஞானமே வரும். லோகத்துல அதை பார்க்கணும். சின்ன குழந்தைகள் நாம என்ன பண்றது, அடியேன் போன சொல்லிட்டு இருந்தேன், என் பேரன் 3 வயசோ 2.5 வயசோ இருக்கும், படித்து எடுத்து ஒரு சாதாரண தக்கரையை வாங்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும் போன நோக்கத்துக்கு, ஆனா நான் நூக்கத்தை பார்த்தோன்னா அவனும் நூக்கணும் நோத்து வச்சுட்டான். இன்னைக்கே வெளியே இருக்கும், அடிக்கிட்ட தேடினா கிடைக்கும். அந்த குழந்தை நம்ம ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணினான்னாக்கா அதை பண்றது. நம்ம திருவாராதனம் பண்றோம், நான் கண்டை சேவிப்பேன், உடனே அந்த கண்டை எனக்கு கொடு அப்படின்னு படிச்சு எடுத்து வாங்கி கண்டை சேவிக்கும் அந்த குழந்தை. அத மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்துட்டுதான் ஞானம்ங்கிறது குழந்தைகளுக்கு வருது. அதனால இந்த காரிய விருத்த விவகாரம் காரியம் அதுலதான் வரும் அர்த்தம், வேற எதுலையும் வராது. இவ்வளவு தூரம் சொன்னான் அவன் பிரபாகர மீனாம்சகம். ஒருபடி மேல போறான். சப்தம் அப்படின்னு சொன்னாக்கா, வேத சப்தம் இருக்குதே அதுதான் சப்தம், அதுக்குதான் உண்மையான அர்த்தம். மீதி சப்தங்கள்லாம் லௌகீகம்தான், அது பிரதானமான அர்த்தம் கிடையாது. அதை என்ன சொல்றா அப்படின்னாக்கா, வேத சப்தங்களுக்கெல்லாம் அபூர்வ காரியத்துலதான் சக்தி. அபூர்வம் அப்படின்னா வேத மந்திரம், இவருங்க காயத்ரி மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த மந்திரத்தை சொன்னா எந்த பலன் கிடைக்குமோ, திருவஷ்டாட்சரம் மூல மந்திரம், அந்த மூல மந்திரத்தை சொன்னா என்ன அர்த்தம் வருமா ஜபிச்சாக்கா, அதனுடைய அர்த்தத்தை நான் ஜபிச்சேன்னா வருமா? அந்த மந்திரத்தை ஜபிக்கணும், ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துருப்பார். ஸ்திரீகளா இருந்தாக்கா அம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதே புருஷாளா இருந்தாக்கா பிரணவத்தோட சொல்லி கொடுப்பார். அதை ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சோம்னாக்கா அவளுக்கு நல்லது வரும். அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். மந்திரத்தினால வர்றதுதான் அதனுடைய பலன். அதை அபூர்வம்னு அவ சொல்றா மீமாம்சக்கார். அதெல்லாம் கண்டனம் பண்ண போற அடுத்த சரத்துல இதெல்லாம் வரும். அந்த அபூர்வம்ன்றதுக்கே அபூர்வ காரியம், காரியார்த்தே சக்தி, அபூர்வ காரியார்த்தே சக்தி. வேத சப்தங்கள்லாம் சொன்னாக்க அபூர்வ காரியத்துலதான் சக்தி வரும் அப்படின்னு அர்த்தம். அவ அதை சொல்றா. அப்படின்னா லௌகிக சப்தங்கள்லாம் லட்சணையாதான் அர்த்தம் பண்ணிக்கணும், உபச்சாரம் மாதம். அது வெறும் காரியம். அங்க அபூர்வ காரியார்த்தம், இங்க லட்சணையா சாதாரண காரியார்த்தம். அதனால காரியத்துலதான் விற்பத்திங்கிறதே வரும்.
காரியம் இல்லாத சித்த வஸ்துக்கள், சித்த வஸ்துக்களை சொல்லக்கூடியது. சித்த வஸ்துக்கள்னா என்னது அப்படின்னாக்கா, பொதுவா சொல்றோம் பாருங்க, தயிர் இருக்கு, ஜடம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஜடம் இருந்தா நமக்கு என்ன எடுத்து, ஜடம் இருக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஜடம் இருக்கு இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி சித்தமான வஸ்துக்கள் அதெல்லாம் பேர். அந்த வஸ்துக்கள்லாம் சொன்னாக்க அர்த்தமே வராது, அதனால அர்த்தம் வராது. அதுல யாருக்கும் பிரவೃತ್ತಿ வராதுன்றாங்க. பிரவೃತ್ತಿ வராதுன்னாக்க ஒரு காரியத்தை பண்றதை பார்த்தாதான் பிரவೃತ್ತಿ வரும், செயல்ல இறங்குவான், இல்லைன்னா இறங்க மாட்டான். ஆகையினால இது காரிய வாக்கியார்த்தவாதிகள் அப்படின்னு பேர் இவாளுக்கு பிராபகராக. அதுலதான் வருது. அதனாலதான் அவ ஒரு நியாயமே சொல்றா, பூதம் பவ்யாய உபதிஷ்யதே, சாத்தியம் சித்தம் சாத்தியாய உபதிஷ்யதே அப்படின்னு ஒரு பிரசித்தமான நியாயம். அதாவது பூதம் ஏற்கனவே இருக்கிற வஸ்து, அது வரப்போற வஸ்துக்கோசரம் உபதேசிக்கப்படுகிறது. நெல் இருக்கு, ஆடு இருக்குது, நெய் இருக்குது, இதெல்லாம் ஏற்கனவே சித்தமான வஸ்துக்கள். அந்த சித்தமான வஸ்துக்கள்லாம் எதுக்கு உபயோகப்படுறது? ஹோமத்துக்கு, யாகத்துக்கு, அதனால கிடைக்கக்கூடிய சொர்க்கம் முதலான பலனுக்கு. இதுதான் சித்தம் சாத்தியாய உபதிஷ்யதே, பூதம் பவ்யாய உபதிஷ்யதே அப்படின்னு சொல்றது வசனம். அதனால நீங்க பசுமாடு ஆடு அப்படின்லாம் சொன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நாம பதங்கள், ஒரு பேர், ஒரு వ్యక్తి. அது இது என்னது, இது பசு, இது என்னது ஆடு, இது என்னது நெல்லு அப்படின்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் நாம பதங்கள் பேர். அந்த நாம பதங்களை பெருமை சொன்னாக்க ஞானம் வராது. அதே ஆணைய எடுத்துட்டு வா, எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாதான் ஞானம் வரும். அதனால சாத்தியம், ஒரு கௌன்னு சொன்னாக்க இருந்துட்டு போட்டமே எனக்கு என்ன வந்துருத்து அப்படின்னு தான் கேட்பான். சுவாமி கேட்கிறார், பத்திமங்கலம் சுவாமி என்ன கேட்கிறாருன்னா, கடோஸ்தி தத்ர, கடோஸ்தி தத்ர, அங்க கடம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். உடனே கேட்டு அதனால என்ன, அது இருந்தா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றான். பஷ்ய பாரு, பார்த்து நான் என்ன கேட்க போறேன், நான் என்ன பண்ணணும் பார்த்துட்டு. அதே அந்த அங்க இது முதல்ஜோ கடம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் எடுத்துன்னு வருவான், அது காரியத்துல பிரவர்த்திப்போம். அங்க கடம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி லோகத்துல தேவதத்தா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம்ன்றது எப்படி, அது எனக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. அவன் சொன்னான் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு, அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது, அர்த்தமே தெரியாது. அர்த்தமே தெரியாததுனால நான் என்ன இது பண்ணுவேன். அந்த காலத்துல அது சொல்றது 45-50 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிராமத்துல இருந்தோம். அந்த கிராமத்துல ஒருத்தருடைய ஆம்பியாளுக்கு பிரசவ வேதனை, அதனால அந்த காலத்துல அந்த கட்ட வண்டி இருக்கும், கட்ட வண்டியில அவளை படுக்க வச்சு ஐசியம் போறா செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ என் தம்பி என்ன பண்ணா, சின்ன குழந்தை 3 வயசோ 2.5 வயசோ, அவன் கேட்டான் எங்க அம்மாவை, என்னத்துக்கு ஏதோ ஐசியம் போறாளே எதுக்கு அப்படின்னு கேட்டான். அப்ப எங்க அம்மா சொன்னா, அந்த ஐசியம் போறாளே பொம்பளை, அவருடைய புருஷன் பேரை சொல்லி வரதனுக்கு குழந்தை பிறக்க போறது, அதுக்கோசரம் அவளை ஐசியம் போறா அப்படின்னு. என் தம்பி உடனே கேட்டான், வரதனுக்கு குழந்தை பிறகுதான் அவனைதான் ஐசியம் போனோம், அவளை எதுக்கு ஐசியம் போறான். இப்போ அவனுக்கு தெரியாது, எதுவும் தெரியறது இல்லை. அவளுக்குதான் குழந்தை பிறக்க போறது. ஆனால் லோகத்துல வரதனுக்கு கொண்டு பிறந்துருது, வரதனுக்கு கொண்டு பிறந்துருது அப்படின்னு சொல்றது தானே வழக்கம். அந்த இதுல எங்க அம்மா சொன்னான், இவனும் இந்த மாதிரி கேட்டான் குழந்தை,
அவனுக்கு தெரியாது அர்த்தம். தெரியாத விஷயங்கள்ல இப்போ உனக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாக்கா அவன் என்ன அர்த்தம் பண்ணிப்பான்? இந்த சப்தத்துக்கு அவன் ஏதோ ஒரு சப்தத்தை சொன்னான், அதனால அவனுக்கு மனசுல மூஞ்சில பிரகாசம் தெரியறது, சந்தோஷம் தெரியறது. அந்த சந்தோஷம் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னு சொன்னானா வந்ததா? இவனுக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. அல்லது பணம் வந்திருக்குன்னு சொல்லலாம், அல்லது நீ கோர்ட்ல ஜெயிச்சுட்டேன்னு சொல்லலாம், நீ உத்தியோகம் கிடைச்சிட்டுன்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு அர்த்தம் பண்ணிக்கலாமே. அங்க அநியதம் நியதமான இதுதான் அர்த்தம்னு அவனுக்கு தெரியாது. தெரியாததுனால அவன் என்ன பண்றான்னாக்க இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறான். அதனால நீங்க காரியபரமான வாக்கியமா இருந்ததுன்னாக்க ஸ்பஷ்டமா உனக்கு பிரவೃತ್ತಿ உண்டாகுது. அதே சித்தபரமான வாக்கியமா இருந்தாக்க அவனுக்கு பிரவೃತ್ತಿ வராது. பிரவೃತ್ತಿ வராததுனால அதனால பலனே கிடையாது, பலனே கிடையாது. அதனால இது எப்படி பிராமான்யம் சொல்ல முடியும்? இவ்வளவு தூரம் விசாரம் பண்றானே, எதுக்கு அவ்வளவு தூரம் விசாரம் பண்றான் தெரியுமா? வேதம் இருக்குதே, அதுல பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டு இருக்குது. ஒண்ணு கர்மகாண்டம், இன்னொன்னு பிரம்மகாண்டம். கர்மகாண்டம்ன்றது செயல் தான், கிரியைன்னா இந்த யாகத்தை பண்ணு, அந்த ஹோமத்தை பண்ணு, இந்த தானத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா அவைகள்னா செயல்கள். அந்த செயல்களை பண்றதுனால இது கர்மகாண்டம் பிரவೃತ್ತಿ உண்டாகும். சொர்க்ககாமோ யஜேத்த தர்சபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ யஜேத்த காரீரியா விஷ்டிகாமோ யஜேத்த அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்ககாமா. இத மாதிரி கிரியாபதங்கள்னால இந்த காரியத்தை பண்ணு, இதனால உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிரியையை சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இது உண்டாகிறது, அர்த்தம் உண்டாகிறது. ஆனால் இப்ப இது என்ன எடுத்துனாக்கா கிரியே இல்லையே. இங்க பிரம்மகாண்டத்துல வெறும் சித்தமான வேதத்துல சித்தமான பிரம்மம் தானே சொல்லப்படுறது. பிரம்மத்தை சொன்னாக்கா அவளுக்கு என்ன பிரவೃತ್ತಿ வரும்? பிரம்மத்தை சொன்னா ஒரு பிரவೃತ್ತಿயும் வராது. அதனால இந்த பிரம்மகாண்டம் எதுக்கு வந்திருக்கு? அதனால பிரம்மகாண்டத்தை பத்தி விசாரணையை பண்ண வேண்டாம். அதனால சாரீரக மீமாம்சா, இந்த பிரம்ம விசார சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கவே வேண்டாமே. அது பரியந்தம் அவன் போறான். யாருன்னா இந்த பிரபாகரன், அவனுக்கு அது பண்ண வேண்டாம், அது தேவையில்லை. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கோசரம் ஒரு சாஸ்திரத்தை பண்ணணுமா? அதனால வியாசர் வியர்த்தமா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பண்றக்கு, அதனால அது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவளுடைய அபிப்பிராயம். பிரபாகர மீமாம்சகனுடைய ஆக்ஷேபம் இது. அதற்கு சுவாமி நிறைய சமாதானம் சாதிக்கிறார். இது ஆரம்பம் தான். ஆரம்பத்துல சாதாரணமான சமாதானம் சாதிக்கிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ காரியத்துல அர்த்தம் வரும், காரியார்த்தத்துலதான் விற்பத்தி வரும் அப்படின்னு நீ சொல்ற. நாங்க அதை கண்டனமே பண்ணல, அதே மாதிரி முதல்ல காரியார்த்தத்துலதான் விற்பத்தி வரும் அப்படின்னு சொன்னேன். அதை கூட நாங்க ஒத்துண்டுறோம். ஆனால் அதுவே சரி, எப்பொழுதும் காரியார்த்தத்திலேயே அர்த்தம் வரும், விற்பத்தி வரும் அப்படின்னு நீ சொல்லாத. அது வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா பத்திம சுவாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்கா, குழந்தைகளுக்கெல்லாம் கணக்கு சொல்லி கொடுப்பா அந்த காலத்துல. இந்த காலத்துல எழுதி எழுதி காமிக்கிறோம். அப்பெல்லாம் இந்த புளியங்கொட்டை இருக்கு பாருங்க, புளியங்கொட்டைய 1 2 3 4 அப்படின்னு எண்ணி 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 காமிப்பா. இந்த குழந்தைகளும் எண்ணும். என்ற சமயத்துல அதுகளுக்கு அந்த சங்கியா வந்துடும், எண்ணிக்கையே தெரிஞ்சிடும். 1 இருக்கணும், 2 இருக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சிடும். இதை வச்சுன்னு கத்துப்பாங்க குழந்தைகள். இது எப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குழந்தை பிடிச்சுக்கோமோ 1 2 3 4ன்னு அது வரைக்கும் சொல்லிக் கொடுப்பா.
அதுக்கப்புறம் 25 வயசு ஆயிடுறது. அப்ப போய் அவனுக்கு பிழை முட்டியாத இருப்பாள, அது தேவையில்லாததுதான் அது. அதனால லோகத்துல காரியத்துல விற்பத்தி இருக்கலாம். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான், காரியத்துல விற்பத்தி வரும், விருத்த விவகாரம் அது வரும். ஆனா அதுவே எப்பொழுதும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணலாம், ஒருத்தன் கேட்டான் இந்த பசு ஆடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான், கீதிருஷி கௌ அப்படின்னு கேள்வி கேட்டான். இவன் பதில் சொல்றான், சுக்லா கௌ, வெள்ளவலேன்னு பசுமாடு, சோப்பா இருக்கு பசுமாடு அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப கீதிருஷி கௌன்றது சித்தபரம், அதாவது என்னன்னாக்க ஒரு காரியம் இல்லை அதுல. கீதிருஷி எப்படிப்பட்டது, கௌ பசுமாடு எப்படிப்பட்டது, அதுக்கு பதில் சுக்லா கௌ, கிருஷ்ணா கௌ, ரக்தா கௌ அப்படின்னு சொல்றான். இருக்கிறதுனால இதுல கூடதான் அர்த்தம் வருது. அது அர்த்தம் வரலன்னு சொல்ல முடியுமா உன்னால? அதனால சப்தங்களுக்கு பொருள் அப்படிங்கிறது காரியார்த்தத்துல மட்டும்தான் வரும் அப்படின்றது கிடையாது. காரியார்த்தத்துல மட்டும்தான் வரும் அப்படின்றது கிடையவே கிடையாது. சித்தபரமான பதங்கள்லயும் அர்த்தம் வரும். அதனால முதல்ல காரியார்த்தத்துல தான் வரும்னு நீங்க சொன்ன பாரு, அதை அங்கீகரித்தால் கூட இதெல்லாம் அது அர்த்தாங்கீகாரம் சொல்லுவாங்க. அர்த்தாங்கீகாரம்னா பாதி ஒத்துக்கிறது, நீ சொல்றதை ஒத்துண்டா கூட அப்படின்னுட்டு பசுதாயின்னு அர்த்தம், ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஏன்னா காரியத்துலதான் பிரதம உற்பத்தியும் கிடையாது, முதல் உற்பத்தி காரியத்துலதான் வரும்ன்றது கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய சமாதானம் சொல்ல போறேன். ஏற்கனவே கொஞ்சம் சிலதான் சொல்லியிருப்போம், இப்போ நிறைய சொல்ல போறது உதாரணங்கள்னா பாஷ்யக்காரவே சொல்லி கொடுத்துருக்காரு. அது எப்படி அப்படின்னாக்க, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைங்கிறது அம்மா கிட்டதான் வளரும். முதல்ல அந்த அம்மா தான் குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தை அழுது பசிக்கிறதா அப்பா அப்படின்னுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறதாகட்டும், அந்த குரல்ல இருக்கக்கூடிய வாத்சல்யமாகட்டும், அந்த மாதிரி குழந்தைய அணைச்சிக்கிறதாகட்டும், குழந்தை அழைச்ச அப்படி அணைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஆதரவு தெரியுது. யார் சொல்லி கொடுத்தா அதுக்கு? ஏன்னா இதெல்லாம் தான் பித்தத்தின் பேர். இப்படி அணைச்சுட்டாக்கா நமக்கு ஹிதமா இருக்கு. அந்த மாதிரி அழைச்ச தட்டி கொடுத்தோம்னாக்கா ஹிதமா இருக்கு, அழுகிய நிறுத்தம். பதுக்கித்தே வாழ்ந்து கொடுத்து பால் கொடுத்தாக்கா ஒரு திருப்தி வருது. இத மாதிரி முதல்ல சில காரியங்களை வச்சுட்டு அந்த வார்த்தைகளை சொல்றது, அதுக்கப்புறம் காமிக்கிறது, அம்மா பாரு, அப்பா பாரு, அக்கா பாரு, அத்தை பாரு, மாமா பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையா சொல்லி கொடுத்து இப்ப இதெல்லாம் சித்தபரமா காரியபரமா அம்மா சொல்லுன்ற, அம்மா அப்பா அத்தை, இத மாதிரி ஒவ்வொரு பதங்களையும் சொல்லி கொடுக்கிறார். இது சுவாமி சாதிக்கிறார் ஹரிகிரண சார். அப்படியே 2வது ஸ்லோகம் விஞ்ஞாசாதிகரணத்துல 8 ஸ்லோகம். அங்குல்யானித்திசந்தः கிமபி கிமபி தத் வாசகாம்சை பிரயுக்தை பாலான் உத்பாதயந்தः அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அங்குல்யானித்திசந்தः விரலை காமிச்சு காமிச்சு சொல்றார், அம்மா அப்பா அண்ணா அக்கா அத்தை அப்படின்னு விரலை காமிச்சு காமிச்சு ஒவ்வொரு வசதியும் சொல்றார். அந்த மாதிரி சொல்ற சமயத்துல இந்த விரலை காமிக்கிறா, அப்ப சொல்றா அம்மான்னு கூப்பிடுறா, அப்பான்னு சொல்றா, அத்தேன்னு சொல்றா. இந்த மாதிரி சொல்லச்சு இந்த குழந்தை கேட்டு கேட்டு அம்மான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அத்தைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப காமிச்சு கொடுத்தாலே தவிர்த்து அங்க செயல் இருக்கா, இத பண்ணு அப்படின்னு எதுவும் இல்லையே. இல்லாட்டா கூட அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதா இல்லையா? அன்னைக்கே சொன்னோம், யானையை பழக்கிறா, சிங்கத்தை பழக்கிறான், இதெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் போயிருக்கோம். சிங்கத்தை பழக்கிறான், புளிய பழக்கிறான்,
யானையை பழைக்கிறார், கிளிகளை பழைக்கிறார். கிளிகள், அந்த கிளிகள்லாம் கூட சரி அழகா நம்ம பேசுறது கேட்டு அதுவும் பேசுறது. இந்த மாதிரி எத்தனை இருக்கு. இதெல்லாம் காரியமாகுது. அவ சொல்லி சொல்லி அதை பழக்கிறாளா இல்லையா? அதையும் சொல்ற. தக்ஷராதோரணி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற அங்க 4வது ஸ்லோகத்துல. அதாவது ரொம்ப சமஸ்தாளா இருக்கிறவா என்ன பண்ற, அந்த யானைப்பாகன்னா இருக்கானே அவன்லாம் சொல்லி கொடுத்து கஜம் முதலானவர்கள்லாம் சிக்ஷிக்கிறா. அது எப்படி தெரிகிறது? காட்டுவாசி விலங்குகள், அந்த விலங்குகளுக்கு சொல்லி கொடுக்கிற. அதனால இத மாதிரி சொல்றதுனால கூட சுலபமா வருதே. சுலபமா வர்றதுனால நீங்க இது காரியார்த்தத்துலதான் இதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். அதனால சித்த வஸ்துக்கள்ல கூட உற்பத்தி வரும். சித்த வஸ்துல உற்பத்தி வரும்னு சொன்னாக்கா அதனாலேயும் போதுமே. பாஷகாரத்துல உள்ளம் காரியார்த்தம் அப்புறம்தான். அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறது. இந்த தயாசத்துல வரும் பாருங்க. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யதாயினீம் திரையசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணி. சமஸ்த ஜனனியும் சைதன்ய சன்னிதாயம். சாதாரண தாயா உடம்ப போஷிக்கிறதுக்கு வேண்டிய சன்னியத்தை பால போட்டி விடுவார். ஆனால் இந்த பெரிய பிராட்டி யாரோ, பெரிய பிராட்டியார் என்ன பண்றாங்கன்னாக்கா ஞானம் வாங்கின சன்னியத்தை கொடுக்குறா, ஊட்டி விடுறா. அததான் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் பண்ற. அம்மா பண்ணி கொடுக்குறா. அந்த மாதிரி பாலை ஊற்றி உடம்ப வளர்த்து விட்டு சப்தங்களை சொல்லி சொல்லி ஞானத்தை கொடுக்குறா. ஞானத்தை கொடுக்கும் பொழுது இது இந்த சொல்றதுனா ஞாபகம் இல்ல, ஆச்சாரியாளை பத்தி சொல்லச்ச 6 ஆச்சாரியால் இருக்காங்க. 6 ஆச்சாரியர். யார வர அப்படின்னு சொன்னாக்க அப்பா அம்மா, அதாவது ஜன்மாவை கொடுத்தவர் அப்பா அம்மா, அவ 2 பேர். ஞானத்தை புகட்டியவர் ஆச்சாரியர் குரு. அதன் பிறகு மாமா, மாமனார், பிரகஸ்பதி, ஆத்து, புரோகிதர். 6 பேர் ஆச்சாரியர். இந்த 6 பேர் யார் உசந்தவா அப்படின்னு கேட்கச்சு முதல்ல பாருங்க. வாத்தியார் கல்யாணம் காட்சிக்கு வருவார், அவர் பண்ணி வச்சுட்டு போவார். அந்த சமயத்துல அவருக்கு நாமும் சேர்த்து கொடுக்கணும். வாத்தியார் எல்லாத்தையும் அள்ளின்னு போட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம நிச்சயப்படி கொடுக்க போறது இல்லை. அவளுக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்குற விஷயத்தை தான் அவ ஜீவிக்கணும். அதனால அவளை பவ்யமா அவகிட்ட இருந்து பண்ணணும். அதுக்கோசரம் அவர் ஆச்சாரியர். அவர் அந்த கல்யாணம் காட்சி கொண்டு வந்துட்டு போவார். அதனால அவர் விளைவிடுவார். அடுத்த மாமனார், மாமனார்ன்றவர் என்ன பண்றாருனாக்கா பொண்ணை கொடுத்தார். பொண்ணு கொடுத்ததுனாலதான் நமக்கு ஐஸ்வர்யமே கிடைக்கிறது. சாதாரண ஐஸ்வர்யம் இல்லை. ஒரு கிரகணி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நகிரகம் கிரகமித்யாகும், கிரகணி கிரகம் இச்சதை. வீடு வீடு கிடையாது, கிரகணி தான் வீடு. அவதான் இந்த வீடு. அதனாலதான் அவளுக்கு அகமுடையாள் அப்படின்னு பேரு. இந்த வீட்டையே உடையவள் அவள்தான், அவதான். அவதான் கிரகிணி. புருஷனுக்கு கிரகஸ்தன் அப்படின்னு தான் பேரு. ஆனால் வீட்டை உடையவள் அவதான். கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நாள் பார்க்கறது புருஷனுக்கு பார்க்க கூடாது, ஆண்டியாருக்கு தான் பார்க்கணும். அவன் கிரகணி கொண்டாடி இருக்காளே அவளுக்கு நாள் பொருந்தாருதான் தான் பார்க்கணும். பால் காய்ச்சறதுக்கும் அவளுக்கு தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் அவளுக்கு தான் பிரதானம். கல்யாணமா அவளுக்கு தான் பார்க்கணும். அந்த குழந்தை கல்யாணமா மங்களகரமா சுருட்சமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறது. அதனால பொண்ணை கொடுக்கறதுனால சாதாரணமா, அதனால மாமனார் பொண்ணை கொடுக்குறாரு. பொண்ணை கொடுத்தாக்கா அவளே நமக்கு சீதனம். தனியா என்ன சீதனம், உங்க அப்பா என்ன பண்ணான்னு கேட்கக்கூடாது. அவரை மரியாதை ஆச்சாரிய ஸ்தானத்துல அவர் மதிக்கணும் அவரே. அதனால மாமனார் உகந்தவர், அவரும் விளக்கிடுவார் பொண்ணை கொடுக்குறது. அதே மாதிரி மாமா, மாமான்றவர் அம்மான், நம்ம அம்மா கூட பிறந்தவர். முதல்ல ஆசீர்வாதம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். மாமனார் ஆசீர்வாதம் ஆனவுன்னா அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் நடக்கும். அதனால அந்த அம்மான்றவர் ரொம்ப உகந்தவர். இந்த பக்கம் அம்மான், அந்த பக்கம் அத்தை. அம்மா வழியில மாமா, அப்பா வழியில அத்தை. எனக்கு கூட பிறந்த வாழ்க்கையோ, அதனால அதுக்கு ஏற்றம் அதிகம். அதுக்கு ஒசனம் சொல்றது. அதனால அவரை விளக்கிடுவார். இப்ப 3 பேர் இருக்கா, அப்பா அம்மா குரு. அதுல அப்பாவும் விளக்கிடுவார். அப்பான்றவங்க நமக்கு ஜென்மாவை கொடுத்தவர்.
அவ்வளவுதான். ஜன்மாவை கொடுக்கறதுக்கு அவர் ஹேத்துவா இருந்தவர். உபநிஷத் சொல்றது மாதா பூர்வ ரூபம் இதோத்தர ரூபம் பிரஜா சந்தி பிரஜனனகும் சந்தானம் இத்தியதி பிரஜம் அப்படின்றது. தாயார் தான் வசந்தவோ, அப்பா அம்மா 2 பேரும் காட்டணும். அதனால அப்பாவும் விளையிடுவார். இப்ப நிக்கிறது அம்மாவும் குருவும் தான். அதை சொல்லும் பொழுது குரு அவஸ்தியா அம்மா அவஸ்தியான்னு கேட்டா, எல்லாரும் குருதான் அவஸ்தி குருதான் அவஸ்தின்னு சொல்றார். கௌதமன் சொல்ற ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணா மாதா இத்யேகே மாதா இத்யேகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆச்சாரியர் தான் 6 பேர் சொன்னமே, அதுல ஆச்சாரியர் தான் சிரேஷ்டர் அப்படின்னு சொல்றார், ஞானத்தை போதிச்சவர். ஆனால் மாதா தான் அவஸ்தின்னு சிலர் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் அம்மா பிள்ளை கௌதமர். அதனால மாதா இத்தியேகே மாதா இத்தியேகே 2 வாட்டி சொல்லிட்டு போயிட்டாரு. 2 வாட்டி சொன்னா உபநிஷத் வச்சனம் அது. 2 வாட்டி சொன்னாக்கா திருடமா சொல்றதுன்னு அர்த்தம், அம்மாதான் வஸ்தி அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, பிற்காலத்துல நான் வயசு வந்த உடனே ஒரு குரு கிட்ட போய் வாசிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னை போஷிச்சவோ தாயார், எனக்கு சப்தங்களை சொல்லி கொடுத்தவோ தாயார், அர்த்தங்களை சொல்லி கொடுத்தவோ தாயார், உலக புரிய வச்சவோ தாயார், எல்லாம் பண்ணி தைரியம் மூட்டி என்னை அனுப்பிச்சவோ தாயார். அந்த தாயார்கிட்ட சுவாதீனத்தினால வெய்யணும், சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நினைச்சா கஷ்டமா இருக்குது. அம்மா இல்லை, அவளுக்கு நாங்க என்ன பண்றப்போம் அப்படின்னு. அவளுக்கு என்ன வேணாலும் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஓ பிரதட்சண சக்தியின கன்யாதான சதையனுக்கு அஸ்வமேது சஹசிரேன தத்சமம் மாத்ருவந்தனி. 6 வாட்டி பூமியை பிரதட்சணம் பண்ணா என்ன பலனும், 100 கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா என்ன பலனும், அத மாதிரி அஸ்வமேதியாகம் 1000 பண்ணினா என்ன பலனும், அதுக்கு சமம் மாத்ருவந்தனி. அம்மாவை சேவிச்சுட்டாக்கா, அம்மாவை 4 வாட்டி சேவிச்சுட்டோம்னா போறோம், அதுக்கு சம லோகத்துல எதுவுமே கிடையாது, எல்லா பலனும் கிடைச்சிடும். இன்னைக்கு நாமெல்லாம் நன்னா இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் மூல காரணம் தாயாருடைய பரம கிருப்பை. அப்பா அவருடைய கருணை இல்லாம ஒண்ணும் இருக்காது. அவ இருக்கச்சே சேர்த்துன்னு தான் இருந்தோம். ஆனால் அன்னைக்கு நாம ஒண்ணும் பண்ணலையேன்னு ஏக்கமா இருக்கோம். அவ போய் 25 26 வருஷம் ஆயிடுச்சு. எங்க தாயார் பணம் என்ன பண்றோம் அவளுக்கு? எப்பயோ போச்சு வச்சு ரூபா கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது, அவ்வளவுதான். ஆனா அவ எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய நண்பர்ல உபன்யாசத்தை சாதல் வியாக்கியானத்துல சொல்றேன். ஒருத்த என்ன பண்றான், திருமாலை வியாக்கியானத்துல அம்மாவை அடிக்கணும்னு ஓடுறான். அந்த சமயம் தடிக்க ஓட்டான். தடிக்க விழிச்சு அம்மா அப்படின்னு அவன் கத்துறான். அவனுடைய உத்தேசம் தாயார் அடிக்கணும்ன்றது. ஆனா விழிச்சே அவன் கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறான். ஏன்? தன் தாயார் இருந்துட்டாக்கா தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவ போகடிச்சிருவான். அந்த கஷ்டத்தை அவ தாங்கிப்பா அப்படின்னு. அதனால தாயார் அப்படி வசதியா சொல்லி கொடுக்குறது. இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு தூரம் உபன்யாசம் இருக்கு. ஒரு தாயான்றவோ இல்ல அப்பாவோ இவா 2 பேரும் நமக்கு சொல்லி கொடுக்கறா வழக்கச்சு, வளர்த்து விடச்சு. இது இந்த வஸ்து, அது அந்த வஸ்து, சித்தமான வஸ்துக்களை சொல்லி சொல்லி காமிச்சு காமிச்சு கொடுத்து நமக்கு நன்னா கொண்டு வந்து விடுறா. அவ சொல்லி கொடுத்த சப்தத்தை கொண்டு அவ கொடுத்த உடம்ப கொண்டு ஆச்சாரியர்கிட்ட நம்ம உபதேசம் வாங்கிக்கிறோம். அதனால ஆச்சாரியரை காட்டிடம் மாதா தாயார சேவி. ஆச்சாரியர் இருந்தா கூட சரி, தாயார சேவிச்சிடும் முதல்ல. இப்போ அடியன் வேளாண் போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவன் எழுந்தார், பெருமாள் புறப்பாடாச்சு. சேவிச்சுட்டு ஆண்டவன் ஆசிரமத்தை உள்ள நுழைஞ்சுட்டார். ஆண்டவனுடைய பூர்வாசிரம தாயார் பாமா மாமி, அந்த சிவமட்டம் பெரியாண்டவனுடைய தேவிகள், அவ வந்தா. அவளுக்கு நின்றுட்டே இருந்தா. என்ன அப்படின்னு நானும் கேட்டேன். அவ பொண்ணையும் கேட்டா, பொண்ணும் கேட்டா சுதா. உடனே பார்க்கணும் போல இருக்கு ஆண்டவனை அப்படின்ட்டு நேர உள்ள வந்துட்டா. ஆண்டவன் அந்த பிரதண்டத்தை அந்த சன்னியாசி சாஷ்டாங்கமா சைச்ச. இதுதான் சொல்றேன், அப்பா வந்தா சைக்க வேண்டாம், தாயாரை பார்த்தா சாஷ்டாங்கமா சேவிக்க சொல்றதுக்கு தர்மசாஸ்திரம். சன்னியாசியா இருந்தா கூட சாஷ்டாங்கமா சேவிச்சாகணும் அம்மாவை. எவ்வளவு ஏற்றம் அம்மா.
ஒரு சன்னியாசி, முற்றும் துறந்த சன்னியாசி ஒரு தாயாரை பார்த்துட்டே இருந்தாக்கா அவளை அங்கேயே சேவிச்சிடணும். இவ்வளவு பெரிய விஷயம் அது. அவருக்கு எவ்வளவு பாக்கியம், அவளுக்கு எவ்வளவு பாக்கியம். சான்றோன கேட்ட தாய், சான்றோன கேட்ட ஒரு ஆச்சாரியனா இருந்திருக்கே அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இங்க நான் காலக்ஷேபம் எல்லாம் பண்ணேன். என்னை பத்தி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. தாயார்கிட்ட பாதுகையில என் பேர் வந்துருச்சோ அதெல்லாம் படிச்சுட்டு எங்க அம்மா கொண்டாடு ஆயினது. என் வயசுல 9 குழந்தைகள் 11 குழந்தைகள் பிறந்தது. அதுல ஒரு காலக்ஷேபம் பண்ணிட்டு பிரம்மரித்தா இருக்கானே இவன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவளு என்னவோ என்ன பண்டிதன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி என்ன கொண்டாடினான். அதனால ஒரு தாயான்றவோ எப்படி நம்மளை வளர்த்திருக்கா. அந்த ஞானம் தான், அவ கொடுத்த ஞானம் தான் ஒரு ஆச்சாரியர்கள்ட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிட்ட நமக்கு ஞானத்தை கொண்டு வருது. உபதேசத்தை கொண்டு வருது, ஞானத்தை கொண்டு வருது. அதுக்கு ஞானத்துக்கு மூல காரணம் அவ்வளவுதானே. அதனால சித்த வஸ்துக்கள்ல கூட சப்தம் அர்த்தம் வருதே. நீ காரியத்துலதான் யுத்தத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தாயார் சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளவோ வந்தது, அப்பா சொல்லி கொடுக்கறதுனால வந்தது, தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கறதுனால வந்தது. இப்படி இருக்க எவ்வளவு விசேஷம் சித்தே உற்பத்தின்றது. திரும்ப திரும்ப காரிய உற்பத்தின்னு சொல்லாது. அதுதான் முதல்ல ஒத்துண்டா கூட எப்பொழுதும் அதுதான் சொல்ல வேண்டாம். சித்தத்திலையும் சித்த வஸ்துக்கள்லையும் உற்பத்தி வரும், காரியபரமா இருக்கக்கூடிய சப்தங்கள்லையும் உற்பத்தி வரும், சித்த வஸ்துவ சொல்லக்கூடிய சப்தத்திலையும் உற்பத்தி வரும். அதனால என்னன்னா பிரம்மம் அப்படிங்கிறது சித்த வஸ்து தான். அந்த சித்த வஸ்துவான பிரம்மத்தை சொல்றது பிரம்மகாண்டம். அது எப்படிப்பட்டது தெரியுமா? நீ லோகத்துல யாகம் சொல்ற, வேதம் பூர்வ காண்டம் யாகத்தை சொல்லித்து அந்த யாகத்தினால சொர்க்கம், அதனால அதுலதான் பலன் கிடைக்கும், அதுலதான் உற்பத்தி வரும் நீ சொன்ன. அதுக்கு சுவாமி என்ன கண்டனம் பண்ற? சமன்வயாதிகரணத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. என்ன சாதிச்சிருக்காருனாக்கா, இந்த சப்தம் நீ சொல்றிய யாகம்ன்றது, அந்த யாகம்ன்றது சாதனமா இருக்குது. எதுக்கு சாதனம்? சொர்க்கம் முதலான பலன்களுக்கு சாதனமா இருக்குது. ஆனா அந்த சாதனத்துக்கு அனுஷ்டிக்கிறது பாருங்க எவ்வளவு கஷ்டம். முதல்ல பணம் சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நான் யாகம் பண்றேன்னு சொன்னா என் கிரகிணி எனக்கு அனுகூலமா இருக்கணும். என்னால யாகம் உட்கார முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவ முதல்ல எனக்கு அனுகூலமா இருக்கணும், அப்புறம் எனக்கு திரவியம் சம்பாதிச்சுட்டு வரணும். நான் அதன் பிறகு எனக்கு ரிச்சுக்கள் கிடைக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடைக்கணும், எனக்கு வேண்டிய என்னென்ன திரவியங்களோ அதெல்லாம் வேணும். யாகத்துக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் இது பண்ணணும். எந்த பிரதிபந்தமும் வரக்கூடாது. ஜாக்கிரதையா பார்த்து 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 பண்ணணும். உபவாசம் இருக்கணும், நிறைய விரதங்கள் இருக்குது. அந்த யாகசாலையிலேயே படுத்துக்கணும், அக்னியை விட்டுட்டு அங்கே போகக்கூடாது. எவ்வளவோ கடினமான இது யாகம், கஷ்டமான கிரியாது. அது முடிஞ்சா பலன் எப்போ உனக்கு கிடைக்கும், எந்த ஜென்மாவில் கிடைக்குமோ தெரியாது. அதனால அது எப்ப கிடைக்கிறதோ அதுல நீ அனுபவிக்கணும், உசுர வச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீ போய் அங்க அனுபவிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிரம்மா இருக்கு பாரு, நினைச்சாலே ஆனந்தம், பெருமாளை சேவிச்சாலே ஆனந்தம். இன்னைக்கு ஆண்டா எழுந்தேன், கார்த்தால தாயார் சொன்னதுல மங்களாசாசனம் அடியே எனக்கு போக முடியல. கார்த்தால காலேஜ் இருந்து எனக்கு உடம்பு முடிய மாட்டேன்றது. திருச்சானூர் வரையும் போனோம், போன் கூட பண்ணினேன், அடியன் போகல. ஆனால் சாயங்காலம் கோவிந்தன் சொன்னதுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவன் எழுந்தார், அது 4-5 போனேன். கோவிந்தராஜ் சொன்னதுல பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்தேன். நேரம் உள்ள போயிட்டேன். அடியே ஆண்டவன் பக்கத்துல நின்னேன். பெருமா இவ்வளவுன்னா இருந்தேன். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படிங்கிறார் நம்மாழ்வார். வேதம் வல்லார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பாகவதாள்லாம் எத்தனை ஸ்திரீகள், எத்தனை புருஷா அத்தியனம் பண்ணினவா, பிரபந்தாத்தியனம் பண்ணவா, சாஸ்திரம் வாசிச்சவா, லௌகிகால் தனிக்கால் எல்லாரும் சேவிஷ்ணவா. அவளோட சேர்ந்து பெருமாளை சேவிச்சேன். பரமானந்தமா இருந்தது. பெருமை சேவிக்கிறதே ஆனந்தமா இருக்குது. பெருமாளையே நினைச்சுன்னு உபாசனம் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த உபாசனம் பண்ணிட்டு அதனால கிடைக்கக்கூடிய பலன் மோட்சம். இங்கேயே எவ்வளவு நல்லா இருக்கு, அங்க போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொன்னத்தையும் நினைச்சு நினைச்சு பாருங்க.
பெருமாளை சேவிக்கிச்சு. போன வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை காத்தால திருமணம் சேவிச்சுட்டோம், திருமஞ்ச நாள் தான். அன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி சாத்துப்படி எல்லாம் சாத்தி பெருமாள் புஷ்பப்பள்ளக்குள்ள எழுந்தேன். சுந்தரராஜ பெருமாள் பேரு. அதை வச்சுட்டே ஆண்டவனுக்கு ஸ்லோகம் எழுதிட்டேன், சுவாகத பத்திரிகை எழுதிட்டேன். அடியே அற்புதமானது இந்த பெருமாள். என்ன அழகு! சுந்தரராஜ் என்ன சுந்தரராஜ், சௌந்தரியத்துக்கே அவர் ராஜாவா இருக்கிறவர். அப்படி அழகா இருந்தார் இந்த பெருமாள். அவ்வளவு நல்லா சேவிச்சோம். நம்ம திருநாகை அழகியா அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு அழகா இருக்காரு அந்த பெருமாள். இதுவரையும் எனக்கு பாக்கியம் கிடைக்கிற நேரம் சேவிக்க போட்டோவோட தான் சேவிச்சேன். அந்த மாதிரி அழகர் சன்னதிக்கு போயிருந்தோம். அழகர் எப்படி இருந்த பெருமாள், திருமாலிருஞ்சோலை அவ்வளவு அழகா இருந்த. ஒவ்வொரு பெருமாளையும் சேவிக்கத்தை எப்படி நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். இதுதான் இது சித்த வஸ்து தான். இது சித்த வஸ்து, அதுவும் அர்ச்சையில தான் சேவிச்சுட்டு இருக்கோம். அர்ச்சையில சேவிக்கிற சித்த வஸ்துவான பெருமாளை சேவிக்கிறதே ஆனந்தமா இருக்குதே. அங்க பரம புருஷார்த்தமான மோட்சத்துல போய் மோட்ச தசையில அனுபவிச்சா எப்படி இருக்கும்? இதுதான் விசேஷம். இது சுவாமி சாதிக்கிற இங்க கொச்சமங்கலம் சுவாமி. நீ கர்மாக்கள்லாம் இருக்கு, தியாகம் ஹோமம், அதெல்லாம் புருஷார்த்தம் கிடையாது. அது எதை நம்ம பலனா அடைய போறோமோ அதுக்கு சாதனமா இருக்கு, அவ்வளவுதான். அந்த புருஷார்த்தம்ன்றது சொர்க்காதிகள். அது கூட எப்படி அளவோட கூடினதுதான். அது அதிகமா கிடைக்காது. ஆனால் இது இருக்கிற பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வயம் புருஷார்த்தம். பிரமாணம் சேவிக்க எவ்வளவு ஒரு ஆனந்தம் வருது. நீங்க பாருங்க, நம்ம மாத்திர பெருமாள் சாலக்கிராமம் தான் இருக்காரு எல்லா ராத்திரியும். அந்த சாலக்கிராமத்துக்கு ஏதோ ஒன்று வழக்கேற்றுங்கோ, வழக்கேற்றுட்டு நம்ம என்ன தலையை பண்றோமோ அதை சமர்ப்பிங்கோ. சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா மனசுல எவ்வளவு ஆனந்தம் வருது தெரியுமா? அந்த பிரமாணம் சேவிக்கிறதே ஆனந்தம் வருதே. நிச்சயப்படி பிரமாணத்தை ஆராதனை பண்றோம். திருவாராதனை முன்னச்ச நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பிரமாணம் தொட்டு ஆராதனை பண்றதுக்கு சாலக்கிராமூர்த்தி கோயில்ல பெருமாளை நேர தொட்டு ஆராதிக்கிறாளே எவ்வளவு நல்லா இருக்கு. இதான் பரம புருஷார்த்தம், சுயம் புருஷார்த்தம். அதனால இந்த சுயம் புருஷார்த்தம் இருக்குதே, இதுல ஒரு கஷ்டம் வராது. பிரம்மத்தை நினைச்சா கஷ்டம், இது சுகம். சேவிச்சா சுகம். பரமாத்மா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா சுகமா இருக்குது. எதுவா இருந்தாலும் சரி. பாசுரம் சோதிக்கிறார், அது ஒரு சந்தோஷம். வேத பாராயணம் பண்றார், அது ஒரு சந்தோஷம். ஜலகைங்கரியம் தீர்த்த எழுத பண்ணம் தரா, அது ஒரு சந்தோஷம். புஷ்பமாலை சமர்ப்பிக்கிறார், அது ஒரு சந்தோஷம். தலிகை பண்ணி சமர்ப்பிக்கிறார், உபயம் பண்றா, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் பெருமாளுக்கு பண்றது. அந்த மாதிரி பாகவதாருக்கு பண்றது. இதெல்லாம் தான் ஸ்வயம் புருஷார்த்தமா இருக்குது. அந்த மாதிரி ஸ்வயம் புருஷார்த்தமான பெருமான சொல்லக்கூடிய சித்தபரமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் சொதக நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அதுவே போருமே. இதுல என்ன இருக்குது? காரியார்த்தம் சித்தார்த்தம் ஏன் பிரிக்கிற? அதனால எல்லாமே சித்தார்த்தமா இருந்தா கூட பரம புருஷார்த்தமான எம்பெருமான சொல்றதுனால இதெல்லாம் அற்புதமான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். இதுக்கு தனியா நீ கற்பிக்க வேண்டாம், இப்படிதான் இருக்கணும் காரியார்த்தம் தான் சொல்ல வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. மேல மேல இன்னும் அதிக விசாரம் பண்ணி சாதிக்க போற. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். வித்பத்தி காரிய ஏவ பிரதம சமுதிதா ருத்தவாக்கியாத் பிரவருத்தோ தஸ்ஸர்வாஹ தத்பராஸ்யுஹு இரைதி யதின வாபி சித்தேபி சித்தே ஸ்யாத்வா காரியைகலக்ஷ்யா பிரதமமிஹ குதஹ சப்தசக்திம் நியச்சேத் தாத்பர்யம் ச அன்யதாபி ஷணிதர சரணைः லோகவேத பிரயோகைः அப்படின்னு சாதிக்கிறார். விருத்த வாக்கியாத்
பிரயோஜக விருத்தன். அதாவது ஒரு எதமான மாதிரி ஒத்த நல்லா சப்தங்கள்லாம் தெரிஞ்சிருந்தவன் அவன் விருத்தன். அவன் என்ன பண்றான், காமானைய பசுவை ஓட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி வாக்கியங்கள்னால்தான் பிரவருத்தோ. இன்னொருத்தர் என்ன பண்றான், அதை கேட்டுட்டு வேலை செய்யறான். சேவகன் அந்த பசுமாட்டை எடுத்துட்டு வரான். அப்போ அவன் பசுமாட்டை ஓட்டிட்டு வான்னா இவன் பசுமாட்டை ஓட்டிட்டு வரான். ஓட்டிட்டு வந்தான்னாக்கா அதை பார்த்துட்டு இவன் இன்னொருத்தனுக்கு அர்த்தம் வருது. அதனால காரியே ஏவ ஓட்டின் வருது, இழுத்துன்னு வருது அல்லது கட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள்ல தான் விற்பத்தி சக்தி கிரகம் சப்தத்தினுடைய பொருளை அறிவது அப்படின்னு வரும். இது பிரதம சம்மதிதா. முதல்ல அதுதான் உண்டாகும். முதல்ல உற்பத்தி ஆகுது இப்படிதான். இது பார்க்கப்பட்டது. அது ஆகையினால சர்வாக கிரக, கிரகன்னா சப்தங்கள் அர்த்தம். அனைத்து சப்தங்களும் காரியபராக, காரியத்துலதான் தாத்பரியம். அதனால காரியான்வித சுவார்த்த போதுக்காக எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி காரியத்தை அன்மைச்சுதான் அர்த்தத்தை போதிக்கும். காரியம் இல்லாம போதிக்காது. காரியபராக சிவு, காரியத்தில் அன்மைச்சு அது அர்த்தத்தை சொல்லும். அதனால சித்த பிரம்மத்தை சொல்லக்கூடிய வேதாந்தங்களுக்கெல்லாம் அர்த்தமே வராதே. அதனால அந்த விஷயமே வேண்டாம். இது எதி இத மாதிரி நீ சொன்னையானாக்க என்ன தவறு. ஏன் சித்தேதி சித்த ரூபமான சப்தங்கள்ல கூட குவாபி சில இடங்கள்ல சித்தே யுத்தத்தியானது சித்திச்சிடும், நிச்சயமா வருது. இல்லையே, நாங்க என்ன சொன்னோம், முதல் சப்தார்த்தம் காரியாந்திரத்துலதான் வரும்னு சொன்னோம் நாங்க. அதனால கிரியான்மயம் இல்லைன்னா வராதே அப்படின்னு நாங்க சொன்னமேன்னா அதுக்கு பிரதமம். சரி, நீ சொல்ற வழி இருக்கட்டுமே. முதல்ல பிரதமம் முதலில் சக்தி காரியைக்க லட்சியா, அந்த அர்த்தாவபோதம் ஒரு சப்தத்தினுடைய பொருளை புரிஞ்சுக்கிறதுன்றது காரியான்மித போதனை பறையில. காரியத்துல அன்வயிச்ச காரியைக்க லட்சியா, காரியத்துல அன்வயிச்சுதான் ஞானம் வரும். சியாத்வா இருந்துட்டு போட்டோமே, அது இருந்துட்டு போட்டோம் சியாத்வா. ஆனா சப்த சக்தி, சப்தங்களுக்கெல்லாம் பொருள் போதன சக்திய இங்க காரியே கடந்து ஏற்று காரியத்துலதான் வரும் அப்படின்னு நியமனம் பண்ற. நீ காரியத்திலையும் வரலாம், சித்தத்திலையும் சித்தமான இதுலயும் வரலாம், அல்லது முதல்ல காரியத்துல வந்துட்டு போட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் காரியத்துலதான் வரணும்னு சொல்லாது. சித்தத்துல கூட வரலாம். பிரதம சக்தி காரியத்துல இருந்துன்னு நீ சொல்ற, அதை கூட நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா சித்த வஸ்துல வரவே வராதுன்னு சொல்லாது. ஏன் அப்படின்னாக்கா அது சொன்னோம், கீதிருஷி கௌ, இந்த பசு ஆடி எப்படிப்பட்டது, சுக்லா வெளுப்பா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி லோகத்துல இருக்குது. அதுக்குதான் இன்னொரு உதாரணம் சொன்ன, குழந்தைகளுக்கெல்லாம் கணிதம் கணக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதுல புளியங்கொட்டையை வச்சுட்டு எண்ணிக்கை 1 2 3 4 சொல்லி கொடுப்பாள் இல்லையோ, அது எப்போ அவன் பிடிச்சிக்கிற பரியந்தம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு புளியங்கொட்டை வைக்க மாட்டா, அவனுக்கு அர்த்தம் வரைய பரியந்தம் அது இது பண்ணுவா, சொல்லி கொடுப்பா. நமக்கு கையில விரல் இது பண்ணுவா, கோடு போட்டு இது பண்ணுவா, புளியங்கொட்டை வச்சு சொல்லி கொடுப்பா. இப்படின்னா எத்தனையோ நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு ஞானம் வர்ற பரியந்தம் வந்துட்டுன்னா என்ன பண்ணுவா, அதுக்கப்புறம் இந்த புளியங்கொட்டெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டா. அந்த மாதிரிதான் இங்கேயும் முதல்ல காரியார்த்தம் வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வரும்னா இத மாதிரி சித்தா சூப்பர்ல கூட வரலாம். அது மாத்திரம் இல்ல. சரி, நாங்க என்ன சொல்லணும்னா சப்தங்களை சொன்னாக்கா, சித்தவஸ்துபரமான சப்தங்களை சொன்னாக்கா அர்த்தம் வரமாட்டேன்றது. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணணும். ஆனா இத காரியத்தை பண்ணுன்னு சொன்னாதானே வருது. அதுவே இருந்துட்டு போட்டுமே, அதை விட்டுட்டு இது எதுக்கு இது அப்படின்னுட்டு சித்தவஸ்துவே வேண்டியது இல்லையே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற அனிதர சரணை.
கதியே இல்லாத வாழ்க்கை. லோகவேத பிரயோக லௌகிகமோ வைதிகமோ பிரயோகங்கள் அதுல அந்யதா காரியத்துல அன்வயிக்காத பிரகாரத்துல கூட காரியத்திலே இருக்காது. அத மாதிரி இருக்கிறது தாத்பரியம். சப்தங்களுக்கெல்லாம் தாத்பரியம் வந்துடும். சப்தார்த்தங்கள்லாம் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நிறைய சொல்ல போறோம் பின்னாடி. அதனால பொதுவா சாதிக்கிற இங்க. அதனால நீ அதுக்கு இங்க போட்டுட்டு காமிக்கிற பூர்வ காண்டம் கர்ம காண்டம் அத யாகாதி கர்மாக்கள்லாம் இருக்குது. அந்த யாகாதி கர்மாக்கள்லாம் வெறும் சாதனம் தான். அந்த சாதனம் எதுக்கு? சொர்க்கம் முதலான பலனை அனுபவிக்கிறதுக்கு சாதனமா இருக்கும். அது அவ்வளவுதான். மற்றபடி அந்த யாகம் முதலான கர்மாக்கள்லாம் புருஷார்த்தம் கிடையாது. ஆனால் பரமாத்மா இருக்கொல்லையோ அது ஸ்வயம் புருஷார்த்தம். ஸ்வயம் புருஷார்த்தமா போயிடுச்சு. ஸ்வயம் புருஷார்த்தம் இருக்குச்ச இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இது தேவையே இல்லை. பெருமாள் அந்த தேசிகனை பத்தி சொல்லுவா பாருங்கோ. தேசிகன் திருமாளிகையில சில பேர் பாதரட்சைகளை செருப்ப தொங்க விட்டுட்டா அது சுவாமியினுடைய திருமுடியில பட்டுடுத்தது. எல்லாரும் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப சுவாமி சாதிச்சார், கர்ம அவலம்பகா கேசிது கேசித் ஞானாவலம்பகாக வயம் து ஹரிதாசான பாதரக்ஷா அவலம்பகா. சில பேர்லாம் கர்மான்னு போவா மீமாம்சகள்லாம். சில பேர்னா ஞானம்னு போவா அத்வைதிகள்லாம். நாங்கள்லாம் ஹரிதாசானம் ஸ்ரீ விஷ்ணுவாருடைய பாதரக்ஷா அவலம்பகா. பாதரக்ஷ பாதுகை, அந்த பாதுகையே நாங்க பிடிச்சுட்டு இருப்போம். அவருடைய அந்த பாதுகையினுடைய ஸ்ரீபாதயத்தை சேர்த்துட்டா போறோம் எங்களுக்கு அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாருடைய ஸ்ரீபாதுகைய தரிக்கிறதே பாக்கியம்னாக்கா எம்பெருமான தரிக்கிறது அனுபவிக்கிறது எவ்வளவு அற்புதம் அது. அதனால ஸ்வயம் புருஷார்த்தம். ஸ்வயம் புருஷார்த்தம் அப்படின்னவே நீங்க உங்க கர்மாவை எங்களுக்கு வேண்டாம். கர்மா பண்ணணும், கர்மாவை மட்டும் பண்ணக்கூடாது. கர்மாவை அங்கங்களா அனுப்பிச்சு அதுக்கு மேல பலன் அனுபவிக்கணும். அந்த மாதிரி வரணும். அது அதாவது உபாசனத்தை பண்ணி அந்த உபாசனம் ஆனந்தமா இருக்கு. உபாசனமே ஆனந்தமா இருக்குதுன்னாக்கா அந்த உபாசனத்தால் அடையப்படக்கூடிய எம்பெருமான் எப்படி இருப்பான்? அவன் தான் பரம புருஷார்த்தம். அதனால காரியத்துலதான் உற்பத்தி வரும் அப்படின்னு நீ கல்பிக்காத. அதுதான் இது சரின்னு சொல்லக்கூடாது அப்படின்றத இங்க சாதிக்கிற. இப்ப பாருங்க, யுத்பத்தி காரிய ஏவ பிரதம சமுதித விருத்த வாக்கியா பிரவர்த்தோ தத்பராஸ்யோ கிரைதியதின வாபி சித்தேபி சித்தே ஸ்யாத்வா கார்யைகலக்ஷ்யா பிரதமமிஹ குதஹ சப்தசக்தி நியச்சேத் தாத்பர்யம் சான்யதாபி க்யனிதர சரணைஹி லோகவேத பிரயோகைः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.